ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். என்னைக்காவது உங்களுக்கு வந்த கனவுக்கு ஏதாவது உண்மையிலே ஏதாவது மீனிங் இருக்கான்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். ஜப்பான்ல ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில நைட் ஆயிடுச்சுன்னா பயங்கரமான கனவெல்லாம் வருமாம். அந்த கனவு எல்லாத்தையுமே வந்து அந்த பொண்ணு ஒரு ஜர்னல் மாதிரி, அதாவது ஒரு டைரி மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்கும்ல இதான் கனவுன்னு. அப்போ வேகமா அந்த டைரியில வந்து வரைஞ்சு என்னென்ன விஷுவலா பார்த்தாங்களோ அத வரைஞ்சு வச்சுட்டு, அண்ட் அதில இருக்கிற டீட்டெயில்ஸ் என்னென்னவோ அது எல்லாத்தையும் டீட்டெயில்டா எழுதி வச்சுருவாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு எழுதின ஒரு கனவு என்ன தெரியுமா? ஒரு மிகப்பெரிய ராட்சச சுனாமி வந்து ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்ப அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சிரும். அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போவாங்கங்கிற மாதிரி ஒரு கனவு ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்திருக்குது. இந்த பொண்ணு இதையுமே வந்து எழுதி வச்சிடுறாங்க. இந்த மாதிரி நெறைய கனவுகள அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரு காலகட்டத்தில ஒரு புக்கா ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் ஆன உடனே அந்த நாட்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே இருந்துகிட்டு, "என்ன இந்த பொண்ணு சும்மா ஃபேமஸ் ஆகுறதுக்கு எதையாவது எழுதிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்பாதீங்கங்க. இதா வருமா? நடந்துருமா? இந்த பொண்ணோட கனவுல இப்படிலாம் வந்துருச்சாம்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்ச்சாங்க. அன்டில் 2011 மார்ச். பிகாஸ் 2011 மார்ச் அன்னைக்கு அந்த பொண்ணு சொன்ன அதே ராட்சச அலை வந்து ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய பகுதிய வந்து தாக்குது. அண்ட் அந்த பொண்ணு டேட் வரைக்கும் எக்ஸாக்ட்டா பிரெடிக்ட் பண்ணி பல வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே புக்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் இதில இருக்கிறதிலே கிரேசியான விஷயம். அந்த புக்ல அந்த ஒரு கனவு கிடையாது. ஜப்பான்ல இருக்கிற நெறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இந்த பொண்ணு எழுதுறதெல்லாம் நடக்குது பாருங்க. இத விட ஒரு பெரிய ப்ரூஃப் என்ன இருக்கும்னு நம்ம பார்க்க முடியும். அந்த பொண்ணோட கவர் ஃபோட்டோலயே இது நடக்கும்னு போட்டு 1990ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு புக்ல என்ன எழுதி இருந்துச்சோ, அது 2011ல அப்படியே நடக்குது. அண்ட் இத பார்த்த உடனே அவங்க யார்ரா இவங்க? இவங்க சொல்றதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த புக் வந்து பயங்கரமா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆச்சு. அந்த புக்கோட பேரு என்னோட கனவுகள் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட டீட்டெயில்டா யார் இந்த பொண்ணு? இவங்களோட கனவெல்லாம் என்ன? வேற என்னென்ன இவங்க கனவு கண்டிருக்காங்க? எதெல்லாம் நடக்க போகுது? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் டீட்டெயில்டா வந்து இன்னைக்கு வீடியோல சொல்லப் போறேன். இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செம்ம மிஸ்ட்ரி கன்டென்ட் சிக்கி இருக்குது. வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட பேர் என்ன? ரயோ டாட்சுகி அப்படிங்கிற ஒருத்தங்க தான். இவங்க இப்ப மறுபடியும் ஜப்பான்ல வைரல் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வருஷம் ஒரு பெரிய விஷயம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வைரல் ஆயிட்டு இருக்காங்க. டிசம்பர் 2 1954 பொறந்திருக்காங்க ஜப்பான்ல. ஓகேவா? 1954னா ஷி இஸ் ஸ்டில் அலைவ். அவங்க இன்னும் ஜப்பான்ல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட். அதாவது நம்ம ஊர்ல வந்து இந்த கார்ட்டூன்லாம் சொல்லுவோம்ல, அவங்க ஊர்ல வந்து அது இன்னும் ரொம்ப சீரியஸா, எமோஷனலாலாம் கிரியேட் பண்ணுவாங்க. அத மாங்கா காமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாங்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஆஃப் காமிக்ஸ வந்து வரையறது தான் இவங்களோட பேஷனே. இவங்க தான் வந்து சின்ன வயசுல இருக்கிறப்போ பயங்கரமா இந்த மாதிரி கனவுகள்லாம் நெறைய வர ஆரம்பிச்சிருக்குது. ஃபார் சம் ரீசன் அந்த சின்ன ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து வரையவும் பிடிக்குங்கிற காரணத்தினால, அவங்க கனவுல வந்து வரக்கூடிய ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து பயங்கர விவிடா இருந்திருக்குது. பயங்கர கலர்ஃபுல்லா, பயங்கரமான மேசிவான இந்த ராட்சச அலை வந்து ஒரு ஊர அழிக்கிறதுனா எப்படி அது விஷுவலா கனவுல வந்தா எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கனவுல ரொம்ப கிராண்டா இருக்கிறப்போ, இந்த இமேஜினேஷன நம்ம ஏன் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரயோ டாட்சுகி வந்து சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சமா காலையில எந்திரிச்ச உடனே அவங்களோட டைரியில இதெல்லாம் வரைவாங்களாம். ஜர்னல்ல வந்து வரைஞ்சு வச்சுருவாங்களாம். இந்த டேட் அன்னைக்கு இவ்ளோ பெரிய ஒரு சுனாமி வர்றதா என்னோட கனவுல நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி வரைஞ்சு வச்சுருவாங்களாம். அவங்க இப்படி வரைஞ்சு வச்சது எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து தான் ஒரு புக்கா ரிலீஸ் பண்றாங்க. அந்த புக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி ஃபியூச்சர் ஐ சா அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடியே இவங்க மாங்கா ஆர்டிஸ்ட் தான். இந்த மாதிரி நெறைய அனிமேலாம் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெறைய வரைஞ்சிருக்காங்க. நெறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட ஒர்க்க வந்து யாரும் பெருசா அப்ரிஷியேட் பண்ணல. அந்த டயத்துல தான் வந்து தி ஃபியூச்சர் ஐ சா அப்படிங்கிற இந்த ஒரு புக்க வந்து 1999 ரிலீஸ் பண்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. 2011ல வந்த சுனாமிக்கும் இதுக்கும் நடுவுல 12 வருஷம் கேப் இருக்குது. ஸோ அப்பவே அவங்க வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்றாங்க. அதோட கவர் ஃபோட்டோலயே இத வைக்கிறாங்க. அதோட கவர் ஃபோட்டோலே இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் வர்ற ஒரு காட்சிய வந்து அவங்க கவர் ஃபோட்டோலயே அவங்களோட ஃபோட்டோவும் அவங்கள அதுவே ஒரு ஆர்ட் தான் ஓகேவா? இப்படி கைய வச்சு மறைச்சிட்டு இருப்பாங்க. அது மேல வந்து அந்த ஃபோட்டோவே இருக்கும். ஒரு பெரிய மலையெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒரு புக்கா ரிலீஸ் பண்றாங்க. அதோட பேர் நான் சொன்ன மாதிரி தி ஃபியூச்சர் ஐ சா. வருங்காலம் நான் பார்த்தது அப்படிங்கிறதா நான் பார்த்த வருங்காலம் அப்படின்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்படி ஒரு புக்க ரிலீஸ் பண்றாங்க. அப்போ ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்த ரிவ்யூவர்ஸ், கிரிட்டிக்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க இந்த மாதிரி மாங்கா புக்ஸ் எல்லாத்தையும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது சும்மா அட்டென்ஷன் சீக்கிங் பொண்ணு. இந்த பொண்ணு வந்து ஃபேமஸ் ஆகல. இந்த பொண்ணு வந்து எழுதுறது எல்லாத்தையும் யாரும் வரையறது எல்லாத்தையும் யாரும் பெருசா மதிக்கல. அதனால எப்படியாவது ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக ஃபியூச்சர்ல இந்த மாதிரிலாம் உலகத்துல பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ எழுதி வச்சிருக்காங்க. இத சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைடு கம்ப்ளீட்டா அந்த புக்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. 1999ல இன்னொரு ஒரு சைடு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "ஏய் வெயிட் பண்ணு.
இந்த பொண்ணு சொன்ன ஆல்ரெடி நடந்திருக்கே அப்படிங்கிறாங்க. ஏன்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து சின்ன வயசுல வரைஞ்சிருக்காங்க. விச் இஸ் 1950ஸ்ல பிறந்தவங்க. வரைஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1960s, 70s அந்த ஸ்டார்ட்டிங்கில இந்த டீனேஜ் அந்த டயத்துலலாம் அவங்க வரைஞ்சு வச்சது எல்லாமே வந்து அவங்களே வந்து 99ல தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கே ஒரு 40 வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் தான் அவங்களே அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சின்ன வயசில் ஆல்ரெடி வரைஞ்சது நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? என்னென்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒன்று எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். டயானா இறந்ததை வந்து இவங்க எழுதியிருக்காங்க. 1997 டயானா இறந்துடுறாங்க. பட் இவங்க புக்கை ரிலீஸ் பண்ணுறது 1999 தான். ஸோ அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி டயானா இறந்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் சின்ன வயசில் வரைஞ்சதெல்லாம் உண்மையிலே நடக்க ஆரம்பித்த உடனே தான் எனக்கே வந்து என்னடா என்னெல்லாமோ நடக்குதுன்னா வேர்ல்டுக்கு இதை சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் புக்காக ரிலீஸ் பண்ணேன். ஸோ 1997 வந்து டயானா இறந்து போகிறத அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா, அவங்களோட கனவுல ஒரு ராயல் லேடி இன் அ டனல் சரவுண்டட் பை ஃப்ளாஷ் லைட்ஸ். அரச வம்சாவளி கொண்ட ஒரு பெண் வந்து ஒரு டனலுக்குள்ள ஃப்ளாஷ் லைட்டை சுற்றி வந்து நிறைய பேர் அடித்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு அங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட கனவுல வந்திருக்குது. இது அவங்க வந்து விவிடாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அவங்களோட காட்சியில் ஒரு ராயல் லேடி வந்து ஒரு டனலுக்குள்ளே நின்றுட்டு இருக்காங்க, நிறைய ஃப்ளாஷ் லைட்ஸ் இருக்குது. டயானா உண்மையிலே எப்படி இறந்தாங்க 1997? அவங்க எப்படி இறந்தாங்கன்னா, அவங்க வந்து ஒரு டனலில் காரில் போயிட்டுருக்கப்போ பின்னாடி நிறைய பேர் சேஸ் பண்ணிட்டு இந்த பாப்பராசி ஜேர்னலிஸ்ட் ஃபோட்டோலாம் ஃப்ளாஷ் லைட் எடுப்பாங்கல்ல, அவங்க சேஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த டனலுக்குள்ளே ஒரு விபத்தில் அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, ஒரு ராயல் லேடி டனலுக்குள்ள ஃப்ளாஷ் லைட் சுற்றி இருப்பாங்க அப்படின்னு. இப்போது அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு விபத்தாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் இவங்களோட கனவுல வந்து அந்த ஒரு காட்சி வந்திருக்குது. ஆக்சுவலாக அது 1997 உண்மையிலே டயானா அந்த மாதிரி டனலுக்குள்ளே இறந்து போன உடனே அது ரெண்டையும் அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெடி மெர்க்குரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான பாப் ஸ்டார். அவங்க வந்து 1991 இறந்து போனாங்க. அவங்க இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, பிரைட்டஸ்ட் ஷைனிங் வெஸ்டர்ன் மியூசிஷியன் ஹூ சடன்லி டிஸப்பியர்ஸ். ஒரு மிகப்பெரிய வெஸ்டர்ன் மியூசிஷியன் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1991 போட்டிருக்காங்க. அதுவும் நடந்திருக்குது. அந்த சின்ன பொண்ணோட கனவுல வந்து இன்னொரு ஒரு பயங்கரமான விஷயம், பயங்கரமான ஒரு ஷேக்கிங் வந்து எர்த்தே வந்து ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு 1995 வந்த ஒரு நிலநடுக்கத்தை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து 1999 ஒரு புக்காக வரப்போ யாரும் அது பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா முடிஞ்ச விஷயம், மேபி இந்த பொண்ணே சும்மா அட்டென்ஷனுக்காக வரைஞ்சி வச்சு நான் சின்ன வயசுலேயே வரைஞ்சேன்னு சொல்லி காமிக்கிறாங்க. நான் அதை சீரியஸாக எடுத்துக்கல. பட் இந்த புக் ரிலீஸ் ஆகுறது 1999, யாரும் கண்டுக்கல, ரிஜெக்ட் பண்ணியாச்சு. பட் 12 வருஷம் 2009, அதுக்கப்புறம் 2011 இந்த புக்கில் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம். நான் எக்ஸாக்ட் வேர்ட் சொல்லணும்னா, மேசிவ் வேவ்ஸ் ஸ்வாலோயிங் நார்த் ஈஸ்டர்ன் ஜப்பான். ஓகேவா? நார்த் ஈஸ்ட் ஜப்பானை மிகப்பெரிய ராட்சஸ் அலைகள் வந்து விழுங்குற மாதிரி இந்த பொண்ணோட கனவுல வந்திருக்குது. இது அந்த புக்கில் 1999 அவங்க வரைஞ்சி வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நம்பலைனாலும் இதை அவங்க வரைஞ்சி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2011 உண்மையிலே அது நடந்த உடனே எல்லாரும் போச்சு, இந்த பொண்ணு ஆல்ரெடி சொல்லியிருக்குது, ஊரில் எல்லாரையும் சொல்லியிருக்குது, யாருமே கண்டுக்கல. அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஓகேவா? அது ஜப்பானோட வரலாற்றில் ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அந்த பொண்ணு ஆல்ரெடி அதை சொல்லி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்போ தான் இந்த பொண்ணு வைரல் ஆகிறாங்க. அப்புறம் தான் இந்த பொண்ணு வேறு என்னென்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறப்போ தான் அடுத்த லிஸ்ட் வருது. இவங்க வந்து ஆல்ரெடி கோவிடை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க அந்த புக்கில் 1999 25 வருஷம் கழிச்சு ஒரு அன்னோன் வைரஸ் ஒன்று வரும் 2020 சொல்லிட்டு 2020 மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வில் டிஸப்பியர் ஆஃப்டர் பீக்கிங், ஏப்ரலில் வந்து பீக் ஆகும், அப்புறம் காணாமல் போயிடும், 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் அது வருங்கிற மாதிரி வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க எக்ஸாக்டாக எழுதியிருக்காங்களா இல்லைன்னு தெரியல, பட் எழுதியிருக்காங்க நிறைய மீடியா ஹவுசஸில் காமிச்சிருக்காங்க. பட் அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். பட் அவங்க இனிமேல் நடக்கும்னு சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் நான் இப்போ இதுக்குள்ளே போயிடுறேன். ஸோ இவங்க 2025 பற்றி ஒரு ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணியிருக்காங்க. அதுதான் மறுபடியும் இவங்களை வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆக்கி இருக்குது. 2025 ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய சுனாமி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் ஒரு ப்ரெடிக்ஷனை அந்த புக்கில் மேக் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் மறுபடியும் இவங்களை பஸ்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. ஓகேவா? அடுத்து அவங்க உலகத்துக்கு என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன் கான்டாக்டிங் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 2040 சடன் நான் ஹியூமன் லைஃப் ஃபார்ம் வரும்னு போட்டிருக்காங்க. அதை நான் ஏலியன்னு சொல்கிறேன். பட் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, மனிதர் அல்லாத உயிரினங்கள் வந்து திடீர்னு தோற்றத்தை திடீர்னு இடத்துல அப்பியர் ஆகும் 2040 அப்படிங்கிறாங்க. நான் அதை ஏலியனாக பார்க்குறேன், நீங்கள் அதை எப்படினாலும் பார்க்கலாம். பட் இவங்களோட 2040 ப்ரெடிக்ஷன் நான் ஹியூமன் லைஃப் ஃபார்ம் திடீர்னு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும், திடீர்னு இடத்துல வரும் அப்படிங்கிற ஒரு டோனில் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டே மாறும் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படி மாறுச்சுன்னா நம்ம வந்து கிளைமேட்லாம் எல்லா இடத்துலையும் கண்டமானிக்கு மாறும். வெயிலாக இருக்கிற இடம்லாம் பனியாக மாற வாய்ப்பு இருக்குது, பனியாக இருக்கிற இடம்லாம் வெயிலாக மாற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து sea ஆஃப் பீப்புள் ஹோல்டிங் லைட்ஸ் இன் த டார்க். ஸோ ஒரு மிகப்பெரிய கடல் அலை மாதிரி மக்கள் வந்து இருட்டில் விளக்கை ஏந்திட்டு இருப்பாங்கன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணியிருக்காங்க. யூத் லெட் ரெவல்யூஷன் வந்து உலகம் ஃபுல்லாக உருவாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து
மனிதர்கள் வந்து வாக்கிங் ஷெல் மாதிரி, அது அவங்களோட கனவை வரைஞ்சு அப்புறம் ஓரளவுக்கு அவங்க டெக்ஸ்ட் வச்சிருக்கனால மனிதர்கள் வந்து வெறுமனே வாக்கிங் ஷெல்லாக இருப்பாங்க. ஒரு சிப்பிக்குள்ளே முத்தே இல்லாமல் வெறுமனே சிப்பி மட்டும் இருந்தால் வேஸ்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மனிதர்கள் மாறிடுவாங்க. மைண்ட் லாஸ் இருக்கும், வாக்கிங் ஷெல்ஸாக இருப்பாங்கன்னு ஒரு கனவு இருக்குது. அண்ட் அடுத்த கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெர் வில் பி அ டைம் உயிர் வாழ்கிற நிறைய விஷயங்கள் காணாமல் போயிடும். த சைலன்ஸ் ஆஃப்டர் த நாய்ஸ் வில் பி டெஃபனிங். அதுக்கப்புறம் ஒரு அமைதி வந்து காதை கிளிக்கிற அளவுக்கு இருக்கும். நிறைய உயிரினங்கள் வந்து காணாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் எனக்கு வந்து இதெல்லாம் அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க நெகட்டிவாக எழுதியிருக்கிறது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். அதை நினச்சி நம்ம பெருசாக வாழவும் முடியாது. நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கணும். எனக்கு ஆனால் எக்ஸைட்டிங்காக இருக்கிறது 2040 நான் ஹியூமன் லைஃப் ஃபார்ம் வந்து அப்பியர் ஆகும்னு போட்டிருக்காங்கல்ல, அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை எப்படினாலும் புரிஞ்சுக்கலாம். கரெக்டாக லைட்ஸ் இன் அ டனல், ஃப்ளாஷிங் லைட்ஸ் இன் அ டனல்னால் யார் டயானா இறந்து போகிறத பற்றி யோசிப்பாங்க. ராயல் பிரின்சஸ் லைட்ஸ் இன் டனல்னால் யார் டயானா இறந்து போவாங்கன்னு யோசிப்பாங்க. அது கிரேசியாக இருக்குல்ல அது இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இதை உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறேன், ஓகேவா? இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் ஹியூமன் லைஃப் ஃபார்ம் வில் அப்பியர் பை 2040. இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மனிதர் அல்லாத உயிரினங்கள் என்னவா இருக்கும்? ரோபோட்ஸ்க்கு உயிர் வந்துருமா? எனக்கு தெரியல. ஏலியன்ஸாக இருக்குமா? எனக்கு அது கிரேசியாக இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து உங்கள் முன்னாடி வச்சிடுறேன். நீங்கள் இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுமோ பண்ணுங்கள். இவங்க ஏன் இப்போ ரொம்ப ஃபேமஸ்னா, ஜென்ரலாக இதை சொல்கிறவங்க வந்து தனக்கு புகழ் வேணும், பெயர் வேணும், எதுக்காவது சொல்லுவாங்க கரெக்டாக. பட் ராயோ வந்து அவங்கள பற்றி எந்த டேட்டாவுமே கிடையாது. நீங்கள் சும்மா இன்டர்நெட்டில் போய் ராயோ டாட்சுக்கின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா மட்டும் தான் கிடைக்குமே தவிர அவங்க ஃபோட்டோஸ் கூட ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. ரொம்ப சைலண்ட்டாக, மீடியா லைட்லாம் வேணாம், தான் ஒர்க்கு மட்டும் தான் வெளியே பேசணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அவங்க இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணதுனால தான் ஜப்பானில் இவங்களுக்குன்னு ஒரு குட்டி கல்ட்டே உருவாகி இருக்குது. எனிவே, இது வந்து ஒரு குட்டி ப்ரெடிக்ஷன் ஆஃப் ரயோ டாட்சுக்கி அண்ட் அவங்களோட பேசிக் ஐடியா, அவங்க யார் என்னன்னு. எனக்கு என்னென்னா, அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, எனக்கு மட்டும் இல்லை எல்லாரோட கனவுமே பலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாரும் அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. நான் தான் சின்ன வயசுலேருந்து இது எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சு அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் கனவையே திரும்பி பாருங்கள், அதுவே நிறைய நடக்கும் அப்படின்னு ஒரு போட்டு போயிருக்காங்க. நாளையிலேருந்து என்ன கனவு வருதுன்னு கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். எனிவே, ஜஸ்ட் ஃபார் ஃபன், நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நம்ம பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக எங்களை ஸ்பாட் பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.